Assalamu alaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து மலேசியாவில் வந்து ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு டிஷ்ஷு ரெண்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் குர்பான் இறைச்சியில் வந்து பண்ணுறேன். ஸோ அது எப்படி பண்ணுறேன்னு நானே வந்து இது ஃபஸ்ட் டைமாக தான் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னு ரெசிபி சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய இறைச்சி சன்ரைஸ்க்கு அப்புறம் மக்ரிப்க்கு அப்புறமா தான் வந்து நான் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து நான் இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நான் நிஜமாகவே எதிர்பார்க்கல. இந்த இதை கட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இந்த இறைச்சியை கட் பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்திங்களா நான் எத்தனை கத்தி வந்து யூஸ் பண்ணேன், கட் பண்ண முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். எந்த கத்தியாச்சும் ஒழுங்காக வெட்டுதான்னு பார்க்குறதுக்கு கடைசியாக இந்த கத்தி தான் வந்து கொஞ்சம் கை கொடுத்துச்சு. இந்த கத்தி பார்த்திங்கன்னா நான் ஈகேயால் வாங்கினேன். பட் இந்த கத்தி வந்து ஓரளவுக்கு மட்டன் வந்து நல்லா வெட்டுது. அந்த மாதிரி கத்தி காய்கறிகளுக்கு ஓகே, மட்டன் வெட்டுறதுக்கு வந்து அந்த கத்தி சூட்டபுளாக இல்லை, அந்த சின்ன சின்ன கத்தி. இந்த கத்தி ஈகேயில் வாங்கின கத்தி தான் வந்து கொஞ்சம் சூட்டபுளாக இருந்துச்சு. எலும்பெல்லாம் உடைக்க முடியல. ஸோ எலும்பை வந்து நான் அப்படியே போட்டுட்டேன். ஆக்சுவலி பெரும்பாலும் ரெண்டாங்க்கு வந்து வெறும் அந்த பீசஸ் மட்டும்தான் வந்து போடுவாங்க, எலும்புலாம் போட மாட்டாங்க. பட் நான் வந்து அந்த எலும்பு வந்து என்ன பண்ணுறது, அது தனியாக சமைக்க முடியாதுன்னு சொல்லி அதிலே போட்டாச்சு. ரெண்டாங்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்க்கலாமா? இங்கே பார்த்திங்கன்னா நான் 2 பெரிய வெங்காயம் வந்து வச்சுருக்கிறேன். முக்கியமாக வந்து இது பார்த்திங்கன்னா வந்து சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் லெங்குவாஸ், நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி மாதிரியே இருக்கும், ஆனால் அது இஞ்சி கிடையாது. அதை வந்து இந்த மாதிரி நான் சீச்சு வச்சுக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா சிராய், லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுவும் முக்கியமான இன்க்ரீடியன்ட். இது வந்து மஞ்சள், நம்மலாம் வந்து இந்தியன் டிஷ்லாம் மஞ்சள் தூள் போடுவோம் இல்லையா? ஸோ இவங்க வந்து மஞ்சள் வந்து இந்த மாதிரி உயிர் மஞ்சள் வந்து போடுறாங்க. இது வந்து மஞ்சளோட லீஃப், அதுவும் வந்து இன்க்ரீடியண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புளிப்புக்காக அஸ்ஸாம் கெப்பிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து புளிப்புக்கு வந்து போடுறது. இந்த மாதிரி விற்பாங்க மலேசியாவில், இந்த மாதிரி புளிக்கு பதிலாக இந்த மாதிரி கெப்பிங்கன்னு சொல்லி போடுவாங்க. இது பார்த்திங்கன்னா லைமோட லீவ்ஸ், அதுவும் போடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து இது வந்து கெருசின்னு சொல்லுவாங்க, இது வந்து கோகனட்டில் பண்ணுறது. இது வந்து நம்ம வெல்லம் இருக்கு இல்லையா, இங்கே மலேசியாவோட வெல்லம், இது கூலா நிசான்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இதெல்லாம் தான் நான் வந்து இப்போ ரெண்டாங்க்கு வந்து யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியண்ட்டு. ஸோ வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பட் சில இது மிக்சியில் வந்து கட் பண்ணி தான் போகணும். இதான் லெங்குவாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கட் பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இஞ்சி மாதிரி ஈஸியாக இருக்காது, இஞ்சியே ஹார்டாக இருக்கும். லெங்குவாஸ் வந்து இன்னும் ஹார்டாக இருக்கும், அதான் லெங்குவாஸு. நான் லெங்குவாஸை வந்து நல்லா கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சிராயும் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். சிராயை அந்த மேலே உள்ள குச்சி மட்டும் போட்டுட்டு மற்றதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்காக நான் கட் பண்ணிக்கிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா இது சிராயி. ஸோ 4 சிராய் வந்து நான் போடுறேன். ஏன்னா இறைச்சி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால 4 சிராய். இது பார்த்திங்கன்னா உயிர் மஞ்சள், நம்ம மஞ்சள் தூள் போடுவோம் இல்லையா, அவங்க மஞ்சளே வந்து அந்த போடுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மஞ்சளோட லீவ்ஸ். ஸோ வந்து அதுதான் வந்து கட் பண்ணுற பொடுசாக. இது வந்து டெக்கரேஷனுக்காக இது வந்து நல்லா கொஞ்சம் பொடுசாக வந்து கட் பண்ணிக்கணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கட் பண்ணேன், ஏன்னா வந்து கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு. இது பார்த்திங்கன்னா லைம் லீவ்ஸ், இதையும் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 4 லைம் லீவ்ஸை வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ வந்து இதெல்லாம் தான் வந்து அந்த இன்க்ரீடியண்ட்டில் வந்து போடுறது. ஸோ நான் கொஞ்சம் சின்னதாக வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நான் நிறைய மலேசியன் டிஷ் ட்ரை பண்ணியிருக்கேன். ரெண்டாங் பொறுத்த வரைக்கும் இதான் ஃபஸ்ட் டைமு. அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், லெங்குவாஸு, அதுக்கப்புறமா வந்து சிராயி, அப்புறம் அதெல்லாம் வந்து போட்டு நான் வந்து இங்கே அரைச்சிட்டு இருக்கேன். இஞ்சியும் பூண்டும் கூட போட்டு பிளெண்ட் பண்ணுவாங்க. என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இருக்கிறதுனால நான் வெறும் லெங்குவாஸு, மஞ்சள், சிராயி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இது 4த்தையும் போட்டு வந்து நான் அரைச்சிக்கிட்டேன். இது பார்த்திங்கனாக்கா வந்து ட்ரைடு சில்லி, இதுவும் வந்து அரைப்பாங்க. என்கிட்ட அந்த அரைச்ச பாட்டிலே வந்து நான் வாங்கி வச்சுருக்கிறதுனால நான் ட்ரைட் சில்லி வந்து சுடுதண்ணியில் போட்டு மிக்சியில் அரைப்பாங்க. ஸோ இது அரைச்சதே வந்து மலேசியாவில் விற்கிது. ஸோ இது வந்து நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டில் வந்து வாங்கினதான். இங்கே பார்த்திங்கன்னா ட்ரைட் சில்லி, பாம் ஆயில் அண்ட்
சால்ட்டு. ஸோ நான் இதில் தான் வந்து இதை போட்டுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து ஆயில் போட்டுக்கிட்டு அந்த அரைச்சி வச்சுருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கு இல்லையா, சிராயி, லெங்குவாஸு, வெங்காயம், அதுக்கப்புறமா வந்து அந்த இதெல்லாம் சின்ன வெங்காயம் அதெல்லாம் வந்து போட்டு அரைச்சிட்டு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருந்ததுனால நான் அதை எடுத்து போட்டுக்கிட்டேன். இல்லை அரைச்சி வைக்கலன்னா நீங்கள் அந்த அரைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்து அரைச்சிக்கணும். அப்புறம் இந்த சில்லி பேஸ்ட் இருக்கு இல்லையா, நான் அந்த சில்லி பேஸ்ட்டு பாட்டிலில் ஒரு பாட்டில் தான் இருந்துச்சு. ஸோ நான் அது ஃபுல்லாக எடுத்து போட்டு விட்டுட்டேன். அதுதான் வந்து காரத்துக்காக உள்ளது. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ நம்ம அந்த அளவுக்கு வந்து அந்த சில்லி பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த சில்லி பேஸ்ட்டு போட்டுக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் வதக்கிக்கணும். ஸோ இது 5 மினிட்ஸ் வந்து வதக்கிக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டு நைட்டு ஃபுல்லாக, ஆக்சுவலி நான் முன்னாடி நாள் நைட்டே செய்யலான்னு நினச்சேன். அந்த இறைச்சி வெட்டுறதுக்கே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சா, நான் இறைச்சி வெட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மறுநாள் தான் இருந்துச்சு, பகலில் தான் எடுத்து நான் இதை செஞ்சேன் மத்தியானத்துக்காக. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த மட்டன் எடுத்து அந்த 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 குவா இருக்கு இல்லையா, அந்த கறி அதில் வந்து ஃபுல்லாக வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த அரைச்ச மிக்ஸியும் வந்து அதில் தண்ணி அலசி அதில் ஊற்றிக்கிட்டேன். ஸோ இது மட்டனை பொறுத்த வரைக்கும், மட்டன் இல்லை இது வந்து பீஃபு, இது ரெண்டாங்க பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம வந்து அதிலே போட்டு வேக வைக்கணும். ஸோ நான் தேங்காய் பூ வந்து அரைச்சிக்கிறேன் தேங்காய் பால் வந்து எடுக்கிறதுக்காக. ஸோ தேங்காய் பால் இன்ஸ்டண்ட்டாக கூட விற்கிது இங்கே பார்த்தீங்களா. கேமரா பிடிச்சிக்கிட்டே நான் வந்து பண்ணதுனால இந்த மாதிரி கீழே வேற கொட்டிருச்சு, எனக்கு எக்ஸ்ட்ரா வேலை வந்து வச்சிருச்சு. அதான் வந்து சம்டைம்ஸ் இப்படி நடக்கும்போது கொஞ்சம் கடுப்பாகும். இந்த மாதிரி கிச்சனில் வந்து நடக்கிறது வந்து சகஜம். ஸோ இது கேமரா பிடிச்சிக்கிட்டே பண்ணுறதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். தேங்காய் பாலில் வந்து தேங்காய் பால் வந்து அந்த ரெண்டாங்க்கு வந்து ஊற்றுவாங்க. ஸோ நான் நேச்சுரலாக இருக்கட்டும், எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி நான் நேச்சுரலான ஒரு மலாய் டிஷ் வந்து சமைச்சேன். எந்த சாஸஸ் எதுவுமே இல்லாமல் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சமைக்கிறது. இங்கே பார்த்திங்கன்னா தேங்காய் பால் வந்து எடுத்துக்கிட்டேன். பீஃப் பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் குக்கரில் கூட போடலாம். பட் ப்ரெஷர் குக்கரில் பெரும்பாலும் போட மாட்டாங்க. பெரும்பாலும் எது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி அந்த பீஃபை வந்து அந்த சட்டிலேயே போட்டு வேக வைக்கிறது தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர் குக்கரில் போட்டு பண்ணுறதை விட அந்த இதுலேயே அந்த பாட்லேயே போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் 40 மினிட்ஸ் வந்து வேக விடணும். நான் ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் நான் வேக விட்டுட்டேன். 1/2 அன் ஹவருக்கு மேலேயே நான் வேக விட்டுருப்பேன். ஸோ அது வந்து அப்படியே வந்து அது வெந்து இது வந்து என்ன போடுறேன்னா, சீரகத்தூள், சோம்புத்தூள், மல்லித்தூள் இந்த 3 பவுடரும் வந்து போடுறேன். இது வந்து வறுத்து வந்து அரைப்பாங்க. என்கிட்ட பவுடராக இருந்ததுனால நான் அப்படியே வந்து கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கணும்னு சொல்லி நான் வந்து அந்த சீரகத்தூள், சோம்புத்தூள், மல்லித்தூள் அது 3த்தையும் வந்து அந்த பவுடரை வந்து அதில் வந்து போட்டுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் கெப்பிங், அந்த புளி இருக்கு இல்லையா, புளி பதிலாக இந்த அஸ்ஸாம் கெப்பிங் வந்து போடுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் அஸ்ஸாம் கெப்பிங் போட்டு அப்படியே நல்லா வேக வைக்கணும். அந்த சட்டிலேயே தான் போட்டு வேக வைக்கணும். ப்ரெஷர் குக்கரோட இந்த மாதிரி தான் வேக வைக்கணும். ரெண்டாங்க்கு அதான் ரெக்கமெண்டடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் அதே மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இது பேர் வந்து கெருசி. கோகனட் இருக்கு இல்லையா, அதில் வந்து பண்ணுறது. ஸோ அதான் வந்து கெருசி. இது வந்து அந்த வெல்லம் மாதிரி, இந்த மலேசியாவோட அந்த கூலா நிசான், அந்த வெல்லம் பேர் வந்து கூலா நிசான் சொல்லுவாங்க. ஸோ அதையும் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக விட்டதுக்கப்புறமா அந்த மஞ்சள் லீஃப் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் வந்து போட்டுக்கணும். ஸோ அது வந்து போட்டுக்கிட்டு அது நல்லா வந்து வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா வந்து லைம் லீவ்ஸும் வந்து அது மேலே வந்து போட்டுக்கணும். அது வந்து அந்த லைம் லீவ்ஸு, மஞ்சள் லீவ்ஸ் வந்து ஃப்ளேவரும் கொடுக்கும். கொத்தமல்லி மாதிரி வாசமாகவும் இருக்கும். அது ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் அந்த ரெண்டாங்க்கு. ஸோ அவ்வளோதான், மோஸ்ட்லி வந்து இந்த ரெண்டாங் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா வந்து இந்த காலிஃப்ளவரும் இதுவும் வந்து ரெண்டாங்க எப்போவுமே வேகலைன்னா நல்லா சுடுதண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேக வச்சுருங்க. அந்த பாட்லேயே நல்லா வெந்துடும். ஒரு 1/2 அன் ஹவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸ்லோ குக்கிங் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெந்துடும். அதுக்கப்புறமா அந்த காலிஃப்ளவர் இது பார்த்திங்கன்னா கிச்சன் எப்படி இருக்குது, சமைச்சாலே இப்படி தான். சமைக்கிறது மட்டும் நமக்கு வேலை இல்லை. சமைச்சு முடித்தோன்னே இது ரெண்டாங்க சமைச்சாச்சு, காலிஃப்ளவர் சமைச்சு முடித்தோன்னே இதை க்ளீன் பண்ணோம்ல, அதுதான் நமக்கு ரொம்ப தலைவலி. ஸோ அதுதான் வந்து டக்குன்னு வந்து சரி ஓரளவுக்கு வந்து க்ளீன் பண்ணிடலாம் டக்குன்னு சொல்லி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சர்விங். ஸோ வந்து அந்த காலிஃப்ளவரு
கேரட் பொரியல் வந்து சர்வ் பண்ணலான்னு அதை எடுத்து கண்ணாடி பவுலில் போட்டேன். இதான் 2 சூப்பராக வந்திருக்கு. என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வந்து எனக்கு நார்மலாக இந்தியன் டிஷ் வந்து ஓரளவு சமைக்க தெரியும். எனக்கு மலேசியன் டிஷ் சமைச்சு அது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னார். ரியல் ரெண்டாங் டேஸ்ட் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொன்னார். அது சொல்லும்போது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாகிடுச்சு. அவ்வளோ ஹாப்பியாகிடுச்சு. ஏன்னா அவர் வந்து மலேசியாலே பிறந்து வளர்ந்தவர். ஸோ அவர் வந்து சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாச்சு. பரவாயில்ல, நம்ம ஒரு புது டிஷ் வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு. கடைசியாக அந்த லைம் லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அது போட்டு டெக்கரேட் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், கொத்தமல்லி லீவ்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இவங்க வந்து அந்த லைம் லீவ்ஸ் இருக்கு இல்லையா, மஞ்சள் இலை, லைம் இல்லை, அந்த மஞ்சள் டர்மரிக் லீவ்ஸ் வந்து அதில் வந்து போட்டு அவங்க வந்து டெக்கரேட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இதுதான் வந்து அழகாக வந்து அவங்க டெக்கரேட் பண்ணி நான் வந்து டேபிளில் வந்து சர்வ் பண்ணேன். உண்மையாலே நானே சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த இன்க்ரீடியண்ட்லாம் கிடச்சிச்சின்னா, மலேசியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்க்ரீடியண்ட்லாம் வந்து மார்க்கெட்லேயே கிடைக்கும். ஸோ இதுதான் எங்களோட டின்னர்.